நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு பெரிய குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும், பிரியதான் செய்வாங்க. அதுக்காக அவங்கள பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்க முடியுமா? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இந்த பாருங்க, இனிமே அப்பா பத்தி தப்பா பேசுறீங்கன்னா அப்புறம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க அப்பா ஆலமரம், நான் தனி மரம்னு சொல்றேன், அவ்வளவுதானே? நான் ஏதாவது சொன்ன உடனே என் மேல கோவப்பட்டுக்கிறேன், என்னையே குறை சொல்றேன். இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? காலம் பூரா நடந்துட்டே இருக்கு. நீ திட்டிகிட்டே இருக்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணுமா, நீ என்ன தனிமரம்னு சொல்லிட்டு இருக்கல்ல, நான் வேணா தனிமரமா இருந்துட்டு போறேம்மா. ஆனா என் புள்ள வடமல்லிய தனிமரமா இருக்க விடவே மாட்டேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கமா. திருத்தவே முடியாது. இப்போ யாருமா? வாங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. கடற்கரையை பார்க்கணும். பார்க்கலாம், வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், கடற்கரையை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? மாப்பிள்ளை இல்லைங்க. நான் கடற்கரை கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசணும், தயவு செஞ்சு கூப்பிடுறீங்களா? நிஜமாவே காலையில வெளியில போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல. சரி, அவரோட ஃபோன் நம்பரையாச்சும் கொடுங்க. ஏன், அவர் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? இருந்திருந்தா நான் ஏங்க இவ்வளவு தூரம் ஆகாதவங்க வாசப்படி ஏறி வந்து நிக்கிறேன்? இது பாருங்க, நீங்க இந்த வீட்டு சம்பந்தி, இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லா இல்லை. எதையா நல்லா இல்ல? என் புள்ள என்கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டோட வச்சிட்டு இருக்கீங்களே, அது மட்டும் நல்லா இருக்கா? என்ன சம்பந்தி பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? யார் உங்க புள்ளைய வீட்டோட மாப்பிள்ளைய வச்சிருக்கா? அவர் உங்களோட சண்டை போறதுக்கு நாங்களா காரணம்? சொல்ல போனா உங்க பையனாலதான் எங்க பொண்ணு இன்னைக்கு மூளை கலங்கி போய் பைத்தியமா இருக்கா. வாழை குறுத்து மாதிரி இருந்த எங்க பேத்தியே வாரி கொடுத்துட்டு உக்காந்துருக்கோம். எங்க வயிறு எப்படி எரியும்? பேச வந்துட்டீங்க பெருசா. யாரு உங்க பொண்ணு பைத்தியமானதுக்கு என் புள்ளைய காரணம்? என் பேத்தி செத்து போனதுக்கு என் புள்ள கடற்கரைய காரணம்? பெத்த அப்பா எவனாவது தன் புள்ள சாவுக்கு காரணமா இருப்பானா? வாய் கூசாம பேசாதீங்க, நாக்கு கருகி போயிடும். இதே என் வீட்டுல என் பேத்தி இருந்திருந்தானா சாக விட்டுருப்போமா? பாத்தீங்களாங்க, ரத்னாவை நாம சாக விட்டுட்டோமா? ஏங்க, நீங்க வந்து உங்க புள்ள, உங்க மருமக, உங்க பேத்திய எல்லாரையும் கூட்டிட்டு போய் உங்க வீட்டோட வச்சுக்க வேண்டியது தானே? அதுக்கு வக்கீல்ல பெருசா பேச வந்துட்டீங்க. பேச இது பாருங்க, இந்த பேச்சு இவர் பேசுறதுக்கு தான் இவர் புள்ளியே இவர் அடிச்சு விரட்டிட்டு இருக்காரு. அந்த சூடு சொல்ற கூட இல்லாம பையனை பார்க்க படியேறி வந்துட்டாரு. முதல்ல அவரை இடத்த காலி பண்ண சொல்லுங்க. என்ன வழியுமா இங்க சத்தம்? மாமா வாங்க, எங்க போயிட்டீங்க? ரொம்ப நாள் ஆளையே காணோம். ஏம்மா, மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு, வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உள்ள கூப்பிடு, காஃபி கீஃபி கொடு. வாங்க மாமா. இவ ஒருத்தி எல்லாரும் கிழக்கேன்னு சொன்ன இவ மேற்கேன்னு சொல்லுவான். எதுக்குமா கத்திக்கிட்டு இருக்க? குழந்தை தூங்கிட்டு இருக்கால, நீங்க உள்ள வாங்க மாமா. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா என் பொண்ணுடைய நிலைமையே? ரோட்ல இருந்த ஒரு அநாத குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு ரத்னா ரத்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என் பொண்ணு. அந்த அளவுக்கு அவளுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. யாரால? எல்லாம் உங்க பையனாலதாங்க. அம்மா என்னம்மா சொல்ற? யார பாத்துமா அனாதன்ற? இதோ தூக்கி வச்சிட்டு இருக்கேன் இந்த குழந்தைய பாத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என் குழந்தை அனாதன்ற?
அனாதைதாண்டி, அடிக்கிற? அனாதைதான். அடி பாவி, அடிச்சுட்டே இல்ல, பெத்த தாயடி நானு, என்னையே அடிச்சுட்டே இல்ல. ஆமா, என் புள்ளை நீ அனாதான் சொல்றல, அப்புறம் அப்பா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். சம்பந்தியம்மா, இப்பெல்லாம் தெய்வம் நின்று கொள்றதில்ல, அந்தந்த நிமிஷமே அதுக்கான தண்டனை கொடுத்துடுறது. என் புள்ள நடிச்சான்னு நீங்க எல்லாம் இலக்காரமா பேசுனீங்கல்ல, அதுக்கு நியாயமான ஒரு காரணம் இருந்துச்சு. அன்னைக்கு நான் உங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் கடற்கரையோட சண்டை போட்டேன். ஆனா இப்போ உங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தாமா சொல்றது. என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏங்க, அது வந்து நீங்க நல்ல வேலையா வந்துட்டீங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னாச்சு உனக்கு? எங்க அம்மா இல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்லு. நம்ம ரத்னா அனாதன்னு சொல்றாங்க. தெருவுல கடந்த குழந்தையாமே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். வாங்க போலாம். முத்தாழகி, நமக்கு வீடு இல்லம்மா. ஏ என்ன சொல்றீங்க? வீடு இல்லையா? அது வந்து நம்ம வீட்டில் தான் வெள்ளை அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, வேலை முடியறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகுமா, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். சரி, நீ உள்ள போ. அப்படின்னா நான் இனிமே அம்மா கிட்ட பேச மாட்டேன். அம்மாவும் என்கிட்ட பேசக்கூடாது. ரத்னா அவங்க தொடவே கூடாது. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. போங்க, எல்லாரும் உள்ள போங்க. சொல்லுங்கப்பா. ஐயா கடற்கரை, நாளைக்கு உங்க அம்மாவுக்கு திதியா? தலைப்புள்ள நீ தான் திதி கொடுக்கணும். அதை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மாப்பிள்ள, என்ன சொல்லிட்டு போறாரு? அப்பா, அழாதீங்க. என்னம்மா பண்ண சொல்ற? நாளைக்கு உங்க அம்மாவோட திதி வாங்கடான்னு வீடு ஏறி போய் சொன்ன. ஒருத்த கூட திரும்பி பார்க்கலம்மா, ஒருத்த கூட திரும்பி பார்க்கலாம். பெத்த அம்மாவோட திதி போடாத பசங்க இருந்தா என்ன, செத்தா என்னம்மா? இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் உங்க அம்மா சீக்கிரமா போய் சேர்ந்துட்டா போட்டிருக்கு. போதும்மா, போதும். அம்மா செல்லம்மா, இனிமே எனக்கு யாரும் வேண்டாம்மா, நீ மட்டும் போதும்மா. என் சாவு கூட காலடியில தான் நடக்கணுமா? என்னப்பா பேசுறீங்க? ஆமாமா, நான் செத்தா கூட நீ ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுமா. நான் செத்து போயிட்டா நீதான் மேல கொல்லி போடணும். ஏன் ஒப்பள புள்ள கொல்லி போட்டா இந்த கட்ட வேகாதாமா? அப்பா, வேகாதா? ஏன்பா இப்படி பேசுறீங்க? எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா இப்படி வேதனைமா, வேதனை. உங்க 4 பேர்ல உங்க அம்மா கடற்கரையில சீராட்டி பாராட்டி வளர்த்தாமா. அவனுக்கு 4 வயசு வரைக்கும் அவங்க அப்பா படியிலிருந்து அவன் இறக்கவே இல்லம்மா. அந்த அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய திதி போடுறதுக்கு போய் கூப்பிட்டா அவன் வரவே இல்லையம்மா. இந்த வேதனை என்னால தாங்க முடியலம்மா.
பரவாயில்லப்பா. सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु अपवित्रः पवित्रो वा सर्वावस्थाङ्गतो विवाहमरे செல்லம்மா வாமா வா செல்லம்மா ओम गंगे जमुने चैत्र गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी அண்ணே செல்லம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. ओम ऋषि दिशे नमः ओम सुदेशने नमः ओम नमस्ते नमः ईश्वराय नमः ओम राम सुवर्णम सुदर्भुजम रत्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये குலதெய்வம் नमोस्तजे नमः पादं समर्पयामि समर्पयामि आचमनीयं समर्पयामि मातृदेवताभ्यो नमः स्नापयामि स्नानानन्तराचमनीयं समर्पयामि मातृदेवताभ्यो नमः तस्यार्थावरणार्थोपबीजार्थप्रदां समर्पयामि मार्जयन्तां पितामहः मार्जयन्तां पितरः मार्जयन्तां प्रपितामहः இதாங்க இதை கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டு வந்துருங்க. பொடி எடுத்துட்டு வாங்கடா. சரிண்ணே. இதாங்க இந்த பொரியும் கரைச்சிடுங்க. வீட்டில் எல்லாருக்கும் சமைக்க சொல்லியிருக்கு. வாங்க போலாம். வேண்டாம் செல்லம்மா, ஒரு கோபம் எல்லாத்தையும் பிரிக்கும், ஒரு அழுகை எல்லாரையும் சேர்த்து வைக்கும்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் நமக்குள்ள இருந்த கோபதாபங்கள்லாம் நம்ம அம்மாவுடைய அழுகை தொடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சுமா. ஐயோ என் கூட வாமா, என் வீட்டுக்கு, நான் இருக்கிற வீட்டுக்கு வாமா. கவலைப்படாதம்மா, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சீக்கிரமா ஒரு கௌரவமான பொசிஷன்ல என்னை பார்க்க போறோம்மா. அம்மாவுக்கு நம்ம திதி செஞ்சாதான் நம்ம குடும்பத்தை அவங்க பாதுகாப்பாங்க. அவங்க ஞாபகத்துக்காக தான் இந்த திதியம்மா. செல்லம்மா, அண்ணா இவ்வளவு தூரம் சொல்றாருல, என்னம்மா யோசிக்கிற? வாமா போலாம். வாமா செல்லம்மா, வாமா, நானும் வர்றம்மா. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே
உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையுமா? வாமா வாயா வாமா. வா. வாமா. வா செல்லம்மா. ஏய் ரத்னா, ஏய் என்ன கண்ணே, என்ன விளையாண்டுட்டு இருக்க? வா வா வா. நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ரத்னா குட்டி, இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தா முத்தழகி அமைதியா இருக்கா. அம்மா, அத்தைய பாரு, அத்தைய பாரு, அத்தைய பாரு, அத்தைய பாருமா. அண்ணா கொஞ்சம் பிடிங்க. குடுமா. வாடா. என்ன என்ன ரத்னா, என் கூட வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கு வரியா? எதுக்காக நீ இங்க வந்த? குழந்தைய தூக்கிட்டு போக தானே வந்த? இல்ல, நீ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ரத்னாவை தூக்கிட்டு போறதுக்கு தானே? எனக்கு தெரியும் நீ ரத்னாவை தூக்கிட்டு போயிடுவ. இது யார் குழந்தை? உன் குழந்தையா? உனக்கு தான் குழந்தையே இல்லையே. முத்தழகி, என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். நீ வாடி, நம்ம போயிடலாம். செல்லம்மா, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. முத்தழகி இல்ல, அண்ணியோட நிலைமை எனக்கு நல்லா தெரியும் அண்ணே. இப்ப கூட எனக்கு இன்னொரு குழந்தை இருந்திருந்தா அண்ணி இப்படி ரத்னா இல்லாம வேதனைப்பட்டு இருக்கிறதுனால நானே வந்து குழந்தைய கொடுத்திருப்பேன். அந்த ஆண்டவனா பார்த்து அண்டிக்கு இந்த குழந்தைய சேர்த்து வச்சிருக்க. நல்லா சேர்த்தாரே ஆண்டவன். ஏமாப்ல, என்ன இதெல்லாம்? அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வரேன்னு தானே போனீங்க. இப்போ விதிய வீட்டுக்கே கொண்டு வந்துட்டீங்களே. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. தெரிஞ்சுதாமா அப்பள பேசுறேன். செல்லம்மாவுக்கு நமக்கு எந்த உறவு கிடையாதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே ஒதுக்கி வச்சோம். இவளால தானே மாப்பிள்ள நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப இவளை நடுவீட்டுல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. ஏத்த எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு எங்க அக்கா தான் காரணம். நீங்க எதை வச்சு சொல்றீங்க? மணியரசு, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது, நீ பேசாம இரு. சரி, எனக்கு என்ன தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அண்ணன் ஜெயிலுக்கு போனா அதுக்கு செல்லமக்கா தான் காரணம். ரத்னா செத்து போனா அதுக்கு செல்லமக்கா தான் காரணம். உங்க வீட்டுல கேஸ் கரண்ட் எது போனாலும் அதுக்கும் செல்லமக்கா தான் காரணமா? நீங்க என்ன அர்த்தத்துல இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. இப்ப புரியுதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? நல்லா இருந்த உங்க அண்ணன் 2 பேர் மனசையும் மாத்தி செல்லம்மா கூட கை கோக்க வச்சிட்டீங்க. சும்மா நிறுத்துங்க. நீ அண்ணன் எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? வடமலை மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதா? இந்த கேஸ் யார் போட்டது? அக்காவை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஸ்பாட் விட்னஸ் போலீஸ் போட்ட கேஸ். ஏற்கனவே அண்ணனுக்கு வடமலை மாமாக்கு இருந்த தகராறு அதுக்கு சாதகமா போச்சு. அந்த கேஸுக்கு இன்னை வரைக்கும் விட்னஸ் இருக்கு. அதை யார் ஏற்பாடு பண்ணது? எங்க அக்காவை ஏற்பாடு பண்ணாங்க.
உண்மையிலே என்ன நடந்ததுன்னு அண்ணனோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் நம்ம ரத்னாவோட சாவு, வயசு புள்ள அண்ணி கையை அறுத்துக்கிட்டு, ஏன் அவளுக்கு அண்ணன் மேல கோபம். ஊர் முழுக்க அண்ணனோட படத்தை பேப்பர்ல போட்டாங்க கொலகாரன்னு. எங்களாலேயே வெளியில தலை காட்ட முடியல. பாவம், அவ என்ன செய்வா? இதோ அண்ணன் இருக்காரு, அவர்கிட்டே கேளுங்க. அண்ணன், என்ன சாக்கிறதுக்கு முன்னாடி ரத்னா உங்களை வந்து ஜெயில பார்த்தாலா இல்லையா? அப்போ அவ என்னன்னு சொன்னா? செத்தாலே என் மூஞ்சில முழிக்காதீங்கன்னு அவ சொன்னாலா இல்லையா? சொல்லுங்கண்ணே, சொன்னால. அண்ணன் ஜெயிலுக்கு போனது, அண்ணன் மேல கொலைப்பள்ளி வந்தது, எல்லாருக்கும் தான் அவமானம். ஏன் உங்களுக்கு அவமானம் இல்லையா? ஏன் உங்களுக்கும் இல்லையா? சாகணும்னு முடிவு எடுத்திருந்தா நம்ம எல்லாரும் தான் செத்துருக்கணும். நம்மள ஏன் சாகல? அவன் மட்டும் ஏன் அந்த முடிவு எடுத்தா? அந்த அவமானத்தை தாங்குற சக்தி அவளுக்கு இல்ல. நிக்கிறாங்கல்ல, கேளுங்க, இப்பாவது கேளுங்க. ரத்னா அக்காவை பார்க்கும்போது அவ மனசு நோக்குற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? நீங்களே கேளுங்க, கேளுங்க. அவ்வளோ ஏன் என் சாவுக்கு செல்லமாத்த தான் காரணம்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு செத்தாளா? சொல்லுங்க. பதில் இல்ல இல்ல, சொல்லுங்க. அப்புறம் எதை வச்சு எங்க அக்கா தான் காரணம் நீங்க முடிவு பண்ணீங்க? மணியரசு விடு. அக்கா, அவங்க உன்னை பத்தி தாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ அதை பத்தி எல்லாம் பேசாத. அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு யோசிச்சேன். நான் வரேன். செல்லுமா. அண்ணே, எல்லாரும் சேர்ந்து அம்மாக்கு திதி கொடுத்தோம். அதுவே என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. குழந்தைய கொடுங்க. வாங்க செல்லுமா, நெல்லு. ஒன்னா உட்காந்து திதி கொடுத்தா மட்டும் பத்தாது. ஒன்னா இருந்து அவங்க வாரிசெல்லாம் சாப்பிடணும். அப்பதான் திதி கொடுத்த விஷயமே பூர்த்தி ஆகுமா? இது பாருங்க, அம்மாவோட தேதிக்காக தான் சாமி கும்பிட வந்திருக்காங்க. உங்க வீட்டுல விருந்து சாப்பிடறதுக்கு இல்ல. செல்லமா வரக்கூடாது நீங்க சொன்னா அவளோட சேர்ந்து நாங்களும் வெளியே போறோம். இந்த சடங்கு அவ வீட்டுல நடக்கும். என்னங்க நீங்க புடிச்சு வச்ச புள்ளையாராட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் தம்பி எல்லாம் பேசுறது கேட்கலையா? ஏதாச்சும் பேசுங்க. நான் பேசுறது இருக்கட்டும். எல்லாம் அவர் பேசினார்ல, இப்ப நாங்க இருக்கிறதா கிளம்புறதா அதை முடிவு செய்ய. என்ன அப்படி பாக்குறீங்க? கிளம்பட்டுமா? முடிவை சொல்லுங்க. என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நாங்க இங்க இருக்கிறதா போறதா நீங்க தான் முடிவு செய்யணும். போ, போய் சாப்பாடு எடுத்து வை. என்ன பாக்குற? போ. வள்ளியம்மே, விதி யார விட்டது? இன்னும் இந்த குடும்பத்துல என்னென்ன நடக்க போகுதோ படிச்சு வச்சிருக்கோம் இல்ல. வாடி வள்ளியம்மே. வாமா, சாப்பிடலாம். வா வா, வாங்க வாங்கப்பா. ஹலோ, எங்க இருக்க? வேற எங்க இருப்ப? ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்கு. அதுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம். என்ன விளையாடுறீங்களா? இது என்ன நம்ம ஆபீஸா? நினைச்ச உடனே லீவ் போடுறதுக்கு? என்னால வர முடியாது. இல்ல முதா, என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க,
எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. அமுதா, வேற எதுவும் பேசணுமா? இல்ல இத பத்தி தான் பேசணும். சரி, நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ. நில்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க? காலைல எங்க போனோம்னா அங்க இருந்தா வரேன். காலையில எங்க போனீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியலன்னு சொன்னா தைரியமா போய் சொல்லங்கற நினைப்பா? தேவையில்லாம எதை பேசிட்டு இருக்காத. கேண்டீன் தான் போயிருந்தேன். இதான் இதான் இந்த பதில தான் எதிர்பார்த்தேன். கேண்டீனுக்கு தான் போயிருந்தீங்களா? அப்போ நான் போன் பண்ணப்ப காலையில 10 மணிக்கு கேண்டீனை விட்டு போனவரை இன்னும் வரலன்னு கேஷியர் சொன்னாரே. அவர் ஏன் இப்படி சொன்னாரு? ஒருவேளை நீங்க அவருக்கு சம்பளம் பாக்கி வச்சு அந்த வைத்தறிச்சல்ல பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாப்பிட்டோன்னு சொல்லிருப்பாரோ? அவர் ஏதாவது வேலை பேசுறதுக்கு நீ போன் பண்ணிருப்ப. ஓ அப்படியா? அப்போ நான் போன் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு அங்க வந்து பார்த்தப்போ நீங்க அங்க இல்லையே. எங்க போயிருந்தீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அங்கதாண்டி இருந்தேன், உன் பார்வை மங்கி போச்சுன்னு சொல்ல போறீங்களா? ஆம்பளைக்கு வெளில 1008 வேலை இருக்கும். எல்லாத்தையும் தோண்டி தோண்டி கேட்டுட்டு கூடாது. எல்லாத்தையும் கூட சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஓஹோ, என்ன இது? ஏய், அதே எடுத்த 3 லட்சம் ரூபாய் எஃப்டியை கேன்சல் பண்ணி எடுத்திருக்கீங்க. எதுக்கு? நேத்து உங்க அண்ணா ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தீங்களா நான் கேட்டப்ப இல்லவே இல்லன்னு சமாளிச்சீங்க, சாதிச்சீங்க. அப்புறம் எதுக்காக இந்த 3 லட்சம் ரூபாய் எடுத்தீங்க? என்ன பதிலையே காணோம். ஆம்பளைங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தொண்டை கிழிய இப்ப கத்துனீங்களே. இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக அந்த பணத்தை எடுத்தீங்க? பள்ளியற கத்தாத பள்ளியற, நீ புள்ளதாச்சு பொண்ணு, இவ்வளவு கோபப்படவே கூடாது. உனக்காக நம்ம குழந்தைக்கு ஆகாதடி. எனக்கு கோவம் ஒரு மாதிரி எதுக்கு நடந்துக்கிறீங்க? ஐயோ, அண்ணனோட ஆபரேஷனுக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருந்துச்சு. அவங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. உயிர் பிரச்சனை வேற. அதான் பிக்ஸட் டெபாசிட் கேன்சல் பண்ணி 3 லட்சம் கொண்டு கொடுத்தேன். பிக்ஸட் டெபாசிட் கேன்சல் பண்ணி பணத்தை கொடுத்தீங்க. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. உங்க அண்ணனும் குணமாயிட்டாரு. எல்லாம் சரிதான். ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை உங்க அண்ணிக்கிட்ட மறைச்சு தான் செஞ்சிருக்கீங்க. நாளைக்கே அந்த அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா ஆளுக்கு உங்களை கை காட்டிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. சும்மாவே இந்த மகராசி சாமி ஆடும். இதுல உண்மை தெரிஞ்சது அப்புறம் பத்திரகாளி தான். சரி, அதெல்லாம் போகட்டும். நாளைக்கே நமக்கு ஒரு அவசரம் தேவை. பணம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? உனக்கு பணம் தானே தேவை, நான் கொண்டு வந்து தருவேன். எப்படிங்க? கடன் வாங்குவீங்களா? பள்ளியற பிச்சை எடுப்பீங்களா? பள்ளியற கத்தாதீங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 3 லட்சம் ரூபாய். இப்ப நான் யார்கிட்ட கொடுத்தேன்? எங்க அண்ணனுக்கு தானே கொண்டு போய் கொடுத்தேன். நான் என்ன சின்ன வீடு வச்சுட்டு அவள்கிட்ட கொண்டு கொட்டினேன்? அது ஒண்ணுதான் பாக்கி. செய்யுங்களேன், நல்லா செய்யுங்க. உங்க குடும்பத்துக்கு அது புதுசா என்ன? உங்க கடற்கரை மாமா காலப்பட்ட காலத்துல அதான பண்ணிட்டு இருக்காரு. பள்ளியற இப்போதைக்கு எல்லாரும் இழுத்து பேசிட்டு இருக்க. நான் யாரையும் இழுக்கலங்க, நடந்த உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை தான் முக்கியம். நேத்து பணம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன், இல்லன்னு சொன்னீங்க. நான் நம்பினேன், ஆனா ஏமாத்திட்டீங்க. எனக்கு இப்ப எல்லாத்துக்குமே சந்தேகமா தாங்க இருக்கு. நாளைக்கு நான் பிரசவத்துக்கு போயிட்டு வர கேப்ல நீங்க ஒரு பொண்ணை செட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இந்த குழந்தையை வேணாம்னு முடிவு பண்ணிருப்பேன். பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கொன்னு போட்டுருவேன். பள்ளியற, நான் உன்னை அவசரப்பட்டு அடிச்சது தப்புதான். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, 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 நல்லா அடிங்க, 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 நல்லா அடிங்க, நல்லா அடிங்க, அடிங்க, நல்லா அடிங்க. பள்ளியற
ஹே பாரதி என் செல்லக்குட்டி. அண்ணே பாரதி என் பையனுக்கு தான். மாமா வந்தோடனே முதல்ல இதை பேசி முடிச்சிடும். அதுக்கு என்ன பேசிட்டா போகுது. என்ன பெரிய என்ன குழந்தை தத்தெடுத்திருக்காரு? எங்க இருந்து தத்தெடுத்தாரு? என்ன செல்லம்மா, தத்தெல்லாம் ஒண்ணு எடுக்கல. அது கோயில்ல கிடைச்ச குழந்தைமா. கோயில்லையா? ஆமாக்கா, அண்ணன் எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ யாரோ கார்ல குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்களாம். கொஞ்ச நாள் கூட அந்த குழந்தை ஸ்னேகா வீட்டில தான் இருந்திருக்கு. அது அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருமே தேடி வரலையா? இல்ல, இது வரைக்கும் யாரும் வரல. அண்ணன் குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்தது ஒரு விதத்தில் நல்லதுதான்க்கா. நீங்க தான் பாத்தீங்கல்ல, ரத்னா போனதுக்கு அப்புறம் அண்ணி எவ்வளவோ இடிஞ்சு போயிருந்தாங்கன்னு. எங்கே சுத்தமா பைத்தியம் ஆயிடுவாங்களோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டோம்க்கா. அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்ப பரவாயில்ல. சீக்கிரமே முழுசா குணமாயிருவாங்க நம்பிக்கை இருக்குக்கா. என்ன செல்லம்மா, என்ன யோசிக்கிற? என்னமோ தெரியல, அந்த குழந்தைய தொட்டு தூக்கணும்னு, அந்த குழந்தைய எப்போ என் கையில வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. உனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடும் போல இருக்கு. அந்த பாவி வந்தவன் ஆசிரமத்துக்கு போவான்னு பார்த்தா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிட்டானே. ஆஹா, அவ பேர் ரத்னான்னு சொன்னமில்ல, அதனால கூட இருக்கலாம்ல. எப்படியோ இன்னைக்கு நீ அப்பாவை வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் சரியாயிருன்னு தோணுது. அம்மாவோட ஆசையும் அதுதானே. உண்மையிலேயே எல்லாரும் விட மேல இருந்து பாக்குற அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நினைச்சேன், நடந்துருச்சு. செல்லம்மா, உங்க அப்பா பத்தி பேசும்போது அவ்வளவு கோவப்பட்ட? மாமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அவர் பேச்ச இழுக்கிறீங்க. இன்னும் என்ன நடக்கணுங்கிற? என் பிள்ளைய தேடுறங்கிற சாக்குல உங்க அப்பா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். கடைசியில உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்குற சாக்குல அவன் 2 பிள்ளைய கொண்டாந்து நுழைச்சிட்டான். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க உண்ட சேருதுல உங்களுக்கு என்னமாமா கஷ்டம்? ஏன் கேட்க மாட்டேன்? இந்த குடும்பம் சின்ன பின்ன ஆனதுக்கு காரணமே இவங்க தானே. மறந்துட்டியா? அன்னைக்கு ரத்னா சாவல அவ மூஞ்ச கூட பார்க்க விடாம உன்னை அடிச்சு விரட்டினானுங்களே, அதையும் மறந்துட்டியா? இத்தனை நாளா நீ செத்தியா பொழிச்சான்னு கூட பார்க்காம இப்ப திடீர்னு உன் மேல அன்பை பொழியிறானுங்களே, அது என்ன பாசமா? வேஷம் வேஷம். இத்தனை நாளா இல்லாம இப்ப ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் மானம் ரோஷம் சூடு சொரணை வெக்கம் எதுவுமே கிடையாதா? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க? புறாத சொல்றா, நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? அடிப்பியா? என்னையா? சும்மா இருக்க, சும்மா இருக்க. மாமா, இதுக்கு மேல நீங்க என் அப்பாவை பத்தியோ என் குடும்பத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது. அதுக்கு மேலயும் நீங்க பேசுறீங்கன்னா உங்க மரியாதையை நீங்களே கெடுத்த மாதிரி இருக்கும். சந்தோஷமா? வயிறு நிறைஞ்சு போச்சு. ரொம்ப நல்லா பேசுறேன். வரேன். சரி 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 சரி. நான் கிளம்புறேம்மா. எங்க மாமா போறீங்க? எங்கேயோ போறேன். என் புள்ளையே போயிட்டான், நானும் எங்கேயோ போறேன். நீ அண்ணன் தம்பியோட சந்தோஷமா இரு. என்னால உன் பாசம் கெடவானா? என்ன மாமா? இத பாருமா, உனக்கு சரிசமமா என்னால பேச முடியாது. எனக்கு கௌரவம் தான் முக்கியம், ஆனா உனக்கு பாசம் தான் முக்கியம். என் புள்ளைய நடப்பணம் ஆக்கணவங்களோட சாகர வரைக்கும் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சவமா. கட்டின புருஷன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கூட பிறந்தவன் தான் முக்கியம் நீ நினைக்கிற. இது சரியா வராதுமா. இதுக்கு மேல நான் இருந்தா நம்ம 2 பேருடைய நிம்மதி கெடும். நான் கிளம்புறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க 2 பேரும் போங்க. செல்லம்மா, நீங்க போங்க, நான் அப்புறமா பேசுறேன்.
என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், உங்களை நான் வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன். நீங்களா போனீங்கன்னா நான் தடுக்கவும் மாட்டேன். போங்க. ஆனா உங்க புள்ள திரும்பி வந்ததுக்கு அப்புறம் போங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஏதோ உங்ககிட்ட மட்டும் தான் பாசம் இருக்கிற மாதிரி பேசுறீங்கல்ல, அது உண்மைனா அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க போங்க. மிஸ்டர் ஸ்ரீதர், உடனே என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சார், மே ஐ கம் இன் சார்? வாங்க. என்ன சார் இது? இந்த மாதிரி அறகுறையான ஸ்டேட்மெண்ட்லாம் என் டேபிளுக்கு கொண்டு வராதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? சார், என்ன சார் சொல்றீங்க? எல்லாமே சரியா தானே சார் இருக்கு. அமௌண்ட் கூட டேலி ஆகுது சார். நான்சென்ஸ். என்ன சார் இது? போன வாரம் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ட் ஆயிருக்கு. இதுக்கு உண்டான டீடைல்ஸ் என்னன்னு என்கிட்ட சொன்னீங்களா? இந்தாங்க பாருங்க. எனக்கு தெரியாம 5 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன சார் செலவு? சார், இது நீங்க கொடுத்த செக் தான் சார். ஒருவேளை பர்சனல் செலவுக்கு கொடுத்த செக்கா இருக்குமோன்னு நினைச்சு நானும் டீடைல்ஸ் கேட்காம விட்டேன். பர்சனல் செக்கா? இம்பாசிபிள். இல்ல சார், நான் செக் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டேன். அது உங்க பர்சனல் செக் புக்ல இருந்து இஷ்யூ பண்ணதுதான். என்ன சார் வளர்றீங்க? பர்சனல் செக்? நில்லுங்க, உங்க கண்ணு முன்னாடி நான் செக் பண்ணி காட்டுறேன். செக் நம்பர் என்ன சொல்லுங்க? 266373 சார். ஆமா, செக் லீஃப் காணோம். யார்கிட்ட கொடுத்துருப்பேன் நானு? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி யார் வித்ட்ரா பண்ணாங்கன்னு வெரிஃபை பண்ணட்டுமா சார்? கேளுங்க சார், சீக்கிரம் கேளுங்க. ஹலோ, பேங்க் மேனேஜர் நீலகண்டன் சார் தானே? சார், நான் ஏகே குரூப் ஆஃப் கம்பெனி அக்கௌண்ட் செக்ஷன்லேருந்து பேசுகிறேன். சார், எங்கள் கம்பெனி செக் விஷயமா உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன். செக் நம்பர் 266373 யார் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணி சொல்ல முடியுமா? 5 lakhs சார். ஓகே சார். சார், வெரிஃபை பண்ணுறாங்களா சார்? சொல்லுங்க சார். என்னது? மதுமிதா மேடம் தான் 5 lakhs என்கேஷ் பண்ணாங்களா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார் இது? மதுமிதா மேடத்துக்கு 5 lakhsக்கு செக் இஷ்யூ பண்ணிட்டு அதை அவ்வளோ ஈஸியாக மறந்துட்டீங்க. பார்த்து சார், நாங்கெல்லாம் ஏகே சார் கிட்ட ரொம்ப வருஷமா நம்பிக்கையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அஜாக்கிரதையால நாளைக்கு எங்களுக்கு கெட்ட பேர் வந்துட போகுது சார். we are all very genuine. சுரேஷ், நேத்துல இருந்து நான் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா, ஏன் தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற? அடுத்த வாரம் கிளப்போட ஆனிவர்சரி விழாவில் 10 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன்டா. அதுக்கும் 5 லட்சம் ரூபாய் ஆகும். சுரேஷ், இது என் தன்மான பிரச்சனைடா. மரியாதையா அந்த பில்லை செட்டில் பண்ணிடு. நான் சொல்றது கேளுடா சுரேஷ். அம்மா, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வைக்கவா? எடுத்து வை. நோ ப்ராப்ளம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே. சுரேஷ், என்னாச்சு? சை, உங்களுக்கு வெக்கமா இல்ல? டேய், என்னடா பேசுற? பெத்த பையனை இப்படி ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல கேட்டா? சுரேஷ், மரியாதையா பேசு. மரியாதை மரியாதை உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எங்கிட்ட திருடுனீங்களே, அந்த கேஷ் இன்னும் 10 நிமிஷத்துக்கு வச்சாலும். சுரேஷ்,
என்னாச்சு? அம்மா கிட்ட எப்படியே பேசுறது? விடுங்க. அம்மாவா? அம்மா அம்மாவா இவங்க? நான் போதையில இருக்கிற நேரமா பார்த்து செக்ல கையெழுத்து வாங்கி கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. சுரேஷ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. முந்தானத்து ராத்திரி நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ அத்தை உங்ககிட்ட வந்து பணம் கேட்டாங்க. நீங்க தான் செக் லீஃப் எடுத்து சைன் போட்டு கொடுத்தீங்க. அது தெரியாம அத்தையை இப்படி திட்டுறீங்க. சதீஷ் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்பலாம் எதுவும் பண்ணலங்க. நான் சொல்றது கேளுங்க. அத்தை மேல நியாயம் இருக்கு. அவங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன சதீஷ் பேசிட்டு இருக்கீங்க? அத்தை நிச்சயமா உங்களை ஏமாத்தல சுரேஷ், நம்புங்க. மாப்பிள்ள ஏமாந்து போனது அவன் இல்ல, நான் தான். என்னடா என்ன பாக்குற? பெத்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தத கணக்கு பாக்குறியே. ஒன்ன போய் என் புள்ள நம்பிட்டு இருந்த பாரு, அதனால ஏமாந்து போனது நான் தான்டா. Now stop playing the fool with me. போதையில இருக்கிற நேரமா பார்த்து செக்ல கையெழுத்து வாங்கிட்டு நடிக்கிறீங்களா? என்ன சதீஷ் நீங்களாவது இதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்க வேண்டாம். விளையாட்டாங்க. செல்லம்மாவும் அப்பாவும் என்ன நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்லுவேங்க? என்னன்னு சொல்லுவேன்? அப்பாவோட பணத்தை அம்மா கொடுத்ததுக்கு நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இது கூட அந்த செல்லம்மா கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணுமா? அது அப்படிதான் மாப்பிள்ள. ஏகே புத்தி தானே இவனுக்கும் வரும். அதான் பெத்த அம்மாவை விட இடையில வந்த அந்த செல்லம்மா இவனுக்கு பெருசா போயிட்டா. இருங்க, இப்ப எதுக்கு செல்லம்மா பேச இருக்கிறீங்க? இல்ல நீங்க அவ்வளவு ஒழுங்குனா எதுக்கு பெத்த பையன் கிட்ட திருடுறீங்கன்னு கேக்குறேன். என்னடா திருடன் திருட்டு போட்ட கட்டுற? சரிடா, நீ சொன்ன மாதிரியே நான் திருடனே வச்சுக்கோ. அதுக்கு காரணமே நீதானே. நான் கேட்டப்பவே ஒழுங்கு மரியாதையா நீ பணத்தை கொடுத்திருந்தேனா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? நீங்க கேட்கும் போதெல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்காது ஒண்ணு. எங்க அப்பா ஊரை ஏமாத்தி சேர்த்து வச்ச சொத்து இல்ல, அவர் சொந்தமா உழைச்சு சேர்த்து வச்ச சொத்து. டேய் கிழிச்சாரு, எங்க அப்பா விட்டுட்டு போன சொத்துடா இது. உங்க அப்பா விட்டுட்டு போனது 1 பங்கு, எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சதுதான் இந்த 100 பங்கு. புரியுதா? ஆமா, அதனாலதான் அதை அனுபவிக்க முடியாம ஜெயில போய் உட்கார்ந்து களிய தின்னுட்டு இருக்காரு. டேய் இங்க பாரு, உங்க அப்பா ஏமாந்த மாதிரி நான் ஏமாற மாட்டேன். என்ன பண ஆசை பிடிச்சு எங்க அப்பா அசிங்கப்படுத்துறீங்களா? போறேன், நான் இப்பவே போறேன். போய் அப்பாட்ட சொல்றீங்க நடந்ததெல்லாம். உங்களுக்கு ஒரு முடிவு கட்ட விட மாட்டேன். சுரேஷ் ஏன் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அப்பா கிட்ட சொல்றது கேளுங்க. அவரே மனசு கஷ்டத்துல இருக்காரு. அவரை போயிட்டு சும்மா குழப்பிக்கிட்டு விடுங்க. அந்த ஆள் இங்க இருக்கும் போதே ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறவர்கிட்ட போய் இவன் சொன்ன உடனே அப்படியே கம்பியை உடைச்சிட்டு வந்து என் தலைய சீவிட போறாரு. போடா போய் சொல்லுடா. ஆமா சொல்றேன் சொல்றியே, அப்படி என்னத்த சொல்ல போற? நான் சொல்றேன். நீங்களும் செல்லமாவை என்ன கொடுத்த பொறுப்பை நான் ஒழுங்கா பண்ணணும்னா இவங்க தலையிடல் இருக்க கூடாது. நான் கட்ட சொல்லுவேன். பாத்தீங்களா மாப்பிள்ள, நான் சொல்லல? அப்படியே உங்க அப்பா புத்தி. அந்த ஆள் தான் எதுக்கு எடுத்தாலும் அந்த செல்லம்மா பின்னாடியே அலைவாரு. இவனும் அதையே ஃபாலோ பண்ண பாக்குறான். ஆமா நான் கேக்குறேன், ஏகேவுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டியா இல்ல அந்த செல்லம்மாவுமா? வேண்டாம். இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ பேசுனீங்க, இங்க நடக்கிறதே வேற. ஏய் சொல்ல வேண்டாம். ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன். உங்க அப்பனுக்கும் செல்லம்மாவுக்கும் தப்பான உறவு இருக்கு. யார பத்தி ஏறி பேசுற? எங்க அப்பா பத்தி பேசுறியா? எங்க அப்பா பத்தி பேசுற நீ? யார பத்தி பேசுற? என்ன காரியம் பெத்த அம்மா கிட்ட இப்படி நடந்துப்பீங்க? அம்மாவா? இது அம்மாவா? பாருங்க பெத்த பிள்ளை கிட்ட என்ன பேசுறாங்க. செல்லம்மாக்கும் எங்க அப்பாவுக்கு இருக்கிற நல்ல நட்பை கொச்சப்படுத்தி பேசுறாங்க. இவங்க அம்மாவா? அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மாமா சந்தோஷப்படுவாரா? அவர் மனசு கஷ்டப்பட மாட்டாரு? இல்ல சுரேஷ், நீங்க கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வாங்க சொன்னா கேளுங்க. போங்க சுரேஷ் போங்க சுரேஷ். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.